1922ஆம் ஆண்டு பிறந்த நடிகை பி.எஸ். மாலா, எம்.ஜி.ஆர். மற்றும் சிவாஜி கணேசனுடன் சேர்ந்து நடித்த ஒரே நடிகை ஆவார். திருவனந்தபுரத்தில் பிறந்த இவர், தமிழ் மற்றும் மலையாள படங்களில் நடித்து புகழ்பெற்ற நடிகையாக விளங்கினார். இவருக்கு இப்போது வயது 102 ஆகும். 1931ஆம் ஆண்டு பிறந்த நடிகை சௌகார் ஜானகி தமிழ், தெலுங்கு, மலையாளம் மற்றும் கன்னட மொழி படங்களில் 400க்கும் மேற்பட்ட படங்களில் நடித்துள்ளார். மேலும் இவர் தெலுங்கின் மிக உயரிய விருதான நந்தி விருது மற்றும் தமிழக அரசின் கலைமாமணி விருதும் பெற்றுள்ளார். இவருக்கு இப்போது 92 வயதாகிறது. 1938ஆம் ஆண்டு பிறந்தார் நடிகை சரோஜா தேவி. கர்நாடகத்தைச் சேர்ந்த சரோஜா தேவி 50 ஆண்டு காலமாக திரைப்படத்துறையில் உள்ளார். 200 படங்களுக்கு மேல் நடித்துள்ளார். திரைப்படத்துறையினரால் கன்னடத்து பைங்கிளி, அபிநய சரஸ்வதி போன்ற அடைமொழிகளால் அழைக்கப்படுகிறார். பல திரைப்பட விருதுகளையும் இந்திய அரசின் பத்மபூஷன், பத்மஸ்ரீ விருதுகளையும் வென்றுள்ளார். இவருக்கு தற்போது வயது 86. நடிகை வைஜெயந்திமாலா 1933 பிறந்தார். இவர் இந்திய நடிகையாகவும், பரதநாட்டிய கலைஞராகவும், கர்நாடக சங்கீத கலைஞராகவும், இந்திய அரசியல்வாதியாகவும் விளங்கினார். ஏறக்குறைய 20 ஆண்டுகள் திரைப்படத்துறையில் பணியாற்றியுள்ளார். தென்னிந்தியாவிலிருந்து அகில இந்திய அளவில் புகழ்பெற்ற முதல் நடிகை இவர். இவருக்கு இப்போது 91 வயதாகிறது. நடிகை காஞ்சனாவின் சொந்த பெயர் வசுந்தரா தேவி. இவர் 1939ஆம் ஆண்டு பிறந்தார். இவர் தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் மட்டுமல்லாது ஹிந்தி திரைப்படங்களிலும் நடித்துள்ளார். இவர் தமிழில் முன்னணி நட்சத்திரங்களான எம்.ஜி.ஆர்., சிவாஜி, முத்துராமன், ஜெமினி கணேசன் முதலிய பலருடன் ஜோடியாக நடித்துள்ளார். இவருக்கு இப்போது 84 வயதாகிறது. 1947ஆம் ஆண்டு பிறந்த நடிகை கே.ஆர். விஜயா. தமிழ், கன்னடம், மலையாளம், தெலுங்கு போன்ற தென்னிந்திய மொழி படங்கள் உட்பட சுமார் 400 திரைப்படங்களில் நடித்துள்ளார். புன்னகை அரசி என அழைக்கப்படும் இவர் திரைக்கு வந்த சில காலங்களிலே அன்றைய பிரபல திரைப்பட தயாரிப்பாளரும் தொழிலதிபருமான சுதர்சன் எம். வேலாயுதம் நாயர் என்பவரை காதல் திருமணம் செய்து கொண்டார். இவர்களுக்கு ஹேமலதா என்கிற ஒரு மகள் உள்ளார். இவருக்கு தற்போது 78 வயதாகிறது.